தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் இலங்கையை அண்மித்த தாழ் வளிமண்டலத்தில் காணப்படும் தளம்பல் நிலை தாளமுக்க நிலைமையாக மாற்றமடைந்துள்ளது. அது எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலை அதிகரிக்கக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். ஏனைய பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தெற்கு, ஓவா மற்றும் மேல் மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஆறுகள் பெருக்கெடுத்தல் மற்றும் திடீர் வெள்ள நிலைமைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இங்கினிமிட்டிய நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. நீரேந்தும் பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதால் தம்புளுவோய இபன்கட்டுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. அதனூடாக செக்கனுக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. வெள்ளவாய அலிக்கோட்டார நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளது. அதனை அடுத்து அதன் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாக கிரிந்தியோயாவுக்கு நீர் வெளியேற்றப்படுகின்றமையினால் அதன் கரையோரத்தை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு மொனராகலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக ஆறுகள் மற்றும் வாவிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. கொண்டுவட்டுவான் வாவி நீர்ப்பாய ஆரம்பித்துள்ளமையினால் இங்கினியாகல வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலாவாவியின் வான்கதவுகள் 2 திடீரென திறக்கப்பட்டுள்ளதாக பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். அதனூடாக 1423 கன அடி நீர் கலாவோயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது. மாத்தறை மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஹக்மன, தெய்யந்தர, ரதாவெல பிரதேசங்களின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கம்புரப்பேட்டியா, முலட்டியன வீதியின் மாக்கந்துர பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளது. அடிமழை காரணமாக புத்தள பிரதேசத்தில் 100 ஏக்கர் வரையிலான வயல்காணிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஒரு சில வயல்காணிகள் முழுமையாக அழிவடைந்துள்ளன. அதற்கு தேவையான நட்டையீட்டை பெற்று தருமாறு விவசாயிகள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பூநொச்சிமுனை பிரதேசத்தில் தேங்கியிருந்த நீர் கடலுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி நகரசபை ஊடாக குறித்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. சீரற்ற காலநிலையினால் பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பெரகல சந்தையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதனால் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மித்த பகுதியில் கட்பாறைகளில் வெடிப்பு ஏற்பட்டு சரியும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாரதிகள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என ஹல்துமுல்ல பிரதேச செயலாளரும் போலீசாரும் தெரிவித்துள்ளனர். ஓவா பர்ணகம தொடம்பகல பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டு வர்த்தக நிலையம் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய் ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஓவா பர்ணகம லத்தும பிரதேசத்தில் வீடொன்றின் மதில் சுவருக்கும் மண் சரிவினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஓவா மாகாணத்தின் சகல பாலர் பாடசாலைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக ஓவா மாகாண ஆரம்ப சிறுபராய சிறுவர் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக வீதிகளில் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சிறுவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. கடுகண்ணாவ பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை அண்மித்த பகுதிகளில் நவீன தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீடுகளை அண்மித்த பகுதியில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்பட்டால் அது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கீழ்கடுகண்ணாவ கொழும்பு கண்டி வீதியின் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை சீர் செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்ட செயலாளர் இந்திகா நுருத்த குறித்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். கீழ்கடுகண்ணாவ வீதி போக்குவரத்து முழுமையாக திறக்கப்படவில்லை. எனினும் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள், அரசு அதிகாரிகளின் போக்குவரத்துக்காக பொது போக்குவரத்து வசதிகளுக்காக திறக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கரைவலை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. ஆலையடிவேம்பு, அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, திருக்கோவில், பொத்துவில், கல்முனை உள்ளிட்ட பகுதிகளும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது.